அண்மை செய்தி. அதிமுகவின் பெயர் கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்கணும்? வணக்கம். அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க கோரி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையல் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் வழக்கில் பதிலளிக்க ஓபிஎஸ் தாமதப்படுத்துவதை சுட்டிக்காட்டி அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை வைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இடைக்கால தடை முடிந்த நிலையில் தடையை நீட்டிக்க வேண்டாம் எனவும் வழக்கில் தீர்ப்பளிக்கும் வரை அவற்றை பயன்படுத்த மாட்டேன் என ஓபிஎஸ் தரப்பில் உத்தரவாதமானது அளிக்கப்பட்டிருந்தது. அதனை ஏற்ற நீதிபதி வழக்கில் ஒரு தரப்பின் இறுதி வாதங்களை கேட்டறிந்தார். இந்த இறுதி வாதங்களின் போது ஓ பன்னீர்செல்வம் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அரவிந்த் பாண்டியன் மற்றும் மூத்த வழக்கறிஞர் அப்துல் சலீம் ஆகியோர் ஆஜராகி அதிமுக பொதுக்குழு தொடர்பான இடைக்கால கோரிக்கையை தான் உச்ச நீதிமன்றம் நிராகரித்ததாகவும் நிலுவையில் உள்ள மூல வழக்கை தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டது. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளதாகவும் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் கட்சியிலிருந்து சிலரை தான் நீக்கியதாகவும் அதற்கு தனக்கு உரிமை உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தனக்கு பின்னால் ஏராளமான தொண்டர்கள் உள்ளதால் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதால் தனக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஓபிஎஸ் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த மூல வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எதிர்கட்சிகளை வீழ்த்துவதற்காக கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் அதற்கு தொண்டர்களை சந்திப்பதற்கான சுதந்திரம் தனக்கு வேண்டும் எனவும் பன்னீர்செல்வம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதேபோல் எடப்பாடி பழனிசாமி சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் ஆஜராகி இடைக்கால கோரிக்கையை நிராகரிக்கும் போது மூல வழக்கை தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடுவது வழக்கமான நடைமுறைதான் எனவும் ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது தவறு என எந்த ஒரு நீதிமன்றமும் சொல்லவில்லை என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஒருங்கிணைப்பாளர் என ஓ பன்னீர்செல்வம் தன்னை அழைத்துக் கொள்வதில் தங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை எனவும் ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என தான் அழைப்பதை தான் எதிர்ப்பதாகவும் வேண்டுமானால் வேறு ஒரு கட்சி தொடங்கி ஒருங்கிணைப்பாளர் என ஓ பன்னீர்செல்வம் அழைத்துக் கொள்ளட்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இருதரப்பு வாதங்களும் கடந்த மார்ச் 12ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று தினம் இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சதீஷ்குமார் தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பை அளித்திருக்கிறார். அதிமுகவின் கொடி சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.